ஸ்பேரிங்லி சால்யூபிள் வாட்டர் தான் நமக்கு இதுல நம்ம ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட் தான் நம்ம இந்த இதுல நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறோம் என்ன அப்படின்னா, எடுத்த இதுல பார்க்கலாம். எஸ் மேம், இத பார்க்கிறோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா 1 minute. இப்ப நான் இதுல சொல்றது இந்த லெசன்ல ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட் அப்படிங்கிறோம். இப்ப ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்னா இங்கே உனக்கு அவங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கிறது XY போட்டிருக்காங்க, அதுக்கு அடுத்தது MN கொடுத்து அதோடைய சமநிலையை கொடுத்து எடுத்துட்டு போறாங்க. இப்ப இத வந்து ரொம்ப முக்கியமா கொடுக்க வேண்டியது இந்த S என்றால் சாலிட் ஸ்டேட். இது கரையும் பொழுது எப்படி உருவாகிறது என்றால் இந்த XYங்கிற சால்ட்டை கரைசலாக நீ கொடுக்கும்பொழுது Xங்கிற கேட்டையான், நான் திரும்ப இதை இன்னொரு வாட்டி எழுதுறேன், இடம் கொஞ்சம் நமக்கு நல்லா பெருசா இருந்தா நல்லா இருக்கும். எஸ், XY MN இது கரைந்து Xன்னு எழுதிக்கோ, ஃபர்ஸ்ட் பிளஸ் Yன்னு எழுதிக்கோ. இந்த இடத்துல M என்ன பண்ணனா, M வந்து Y உடைய வேலன்சி இந்த இடத்துல எழுதுறேன். 1 minute. M வந்து Y உடைய வேலன்சி, ஓகேவா? M அது இந்த இடத்துல எழுதுறேன். Y உடைய வேலன்சி M மைனஸ், இந்த N வந்து X உடைய வேலன்சி அதை எழுதுறேன். அடுத்தது எஸ், இந்த M வந்து இவனுடைய நம்பர் ஆஃப் இந்த X இன் நம்பர் ஆஃப் அணுக்கள் ஸ்டாக்கியோமெட்ரிக் குணகங்கள், அந்த M இங்க எழுதுறேன். இந்த N இதுக்கு போடுறேன். அதாவது இந்த நல்லா திரும்ப புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சொல்வது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த M வந்து நீ இந்த Xக்கு முன்னாடி போடணும், Yக்கு அங்க போய் வேலன்சியா போடணும். N வந்து Yக்கு முன்னாடி போடணும், இந்த இடத்துல போடணும். புரியுதுங்களா? இதுக்கு வந்து வேலன்சியா போடணும். இப்படிதான் நான் இதை பிரிச்சு எழுதணும். இது பிரிச்சு எழுதுறது ஒரு பெரிய டேலண்ட், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல என்னன்னு கொடுத்துருக்காங்க, இது சாலிட் ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து உனக்கு அக்வஸ் ஸ்டேட், இதுவும் அக்வஸ் ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப மேற்கண்ட வினைக்கான சமநிலை மாறிலி எப்பொழுதுமே மாறிலி அப்படின்னா மிஸ், சமநிலை மாறிலி அப்படின்னா எப்போதுமே மிஸ் என்ன சொல்லுவோம்னா ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இதுதான் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த வினையில உனக்கு எது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாக்குறேன், இவங்க தான். இப்ப அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் எதுங்க, X N மைனஸ் அதோடைய செறிவு, அடுத்தது YA அதோடைய செறிவு, அதை நீ என்ன சொல்லிடுறாங்கன்னா M மைனஸ். இப்ப பாருங்க, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல M, இந்த இடம். புரியுதா? எஸ், ஒரு நிமிஷம், இதுல சின்ன மாற்றம் இருக்கு. இந்த அளவு கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டாமா, இந்த இடம் புரிஞ்சுக்கிட்டாதான் போதும். டீச்சிங்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். இங்க இருந்த M மைனஸ் இங்க எழுதிட்டு இந்த N இந்த இடத்துல N பிளஸ் போடணும். ஏனென்றால் இது நேமின் சுமையுடைய அயனி. இப்ப இதையே நான் என்ன பண்ணிருக்கேன், செறிவுல கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு டிவைட் பை பண்ணி இங்க இருக்கு பாத்தீங்களா, நான் என்ன சொன்னேன், விளைபொருள் வினைப்படுபொருள், Pங்கிறது ப்ராடக்ட்ஸ் வினை விளைபொருள், Rங்கிறது ரியாக்டன்ஸ். அப்ப இந்த இடத்துல இந்த இடம் தான் உனக்கு வினையில் ஈடுபடும் பொருள் X Y. இப்ப இதுக்கு கொடுத்த அதே ஃபார்முலாவை தான் நம்ம எழுதுறோம். இந்த இடத்துல இதை போட்டுட்டு இதோடைய குணகம் என்னவோ அதை நம்ம எழுதணும். இப்ப எல்லாத்துலயும் அதோடைய குணகங்கள் எழுதுங்க. இதுல M இருக்கு, அந்த M வந்து இந்த இடத்துல எழுதுறேன். இதுல N இருக்கு எழுதுறேன். இதுல எதுவுமே குணகங்களிலே விட்டாச்சு. இப்ப இதுதான் மிஸ் எழுதியிருக்க. புரியுதுங்களா? X N M புரியுதுங்களா? Y M N புரியுதா? கீழே வந்து அப்படியே. இப்ப அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இது மாதிரி இது ஒரு ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட்டுக்கு நடவுகிற ஈக்குலிபிரியம் சமநிலை. இந்த சமநிலைக்கு நீ சமநிலை மாறிலி எழுதியிருக்க. இந்த மாறிலி எழுதும் பொழுது ப்ராடக்ட் பை ரியாக்டனுடைய செறிவுன்னு சொல்லிட்டேன். முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறதுடைய செறிவு வந்து என்ன ஆகும்னா எப்போதும் ஒன்று. அதாவது இதுல இதோடைய டினாமினேட்டருடைய செறிவு வந்து ஒன்றாக மாறிவிடும் சாலிட் என்பதால். அதனால இப்ப இந்த K ஈக்குலிபிரியமானது நான் எப்படி எழுதலாம்னா KSP என்கிறேன். இதுதான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். That is called கரைதிறன் பெருக்கம் என்னங்கிறதை இப்ப பார்க்க போறோம். That is equal to. இப்ப இது பதிலுக்கு தான் வந்திருக்கு. இந்த இடத்துல அதை மட்டும் எழுதுங்க. That is called X N plus to the power of N Y M minus to the power of N அப்படிங்கிறது
நம்ம எழுதியிருக்கோம். கவனிங்க. எஸ், டினாமினேட்டர் வேண்டாம், அது வந்து ஒன்றாக மாறிடுச்சு. சோ இப்ப இந்த மாறிலியை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க, உன்னுடைய சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, எக்ஸ் என் பிளஸ் எம் ஒய் எம் மைனஸ் என், அவ்வளவுதான். இப்ப அவங்க புக்ல இருக்கிறதோட நம்ம என்ன பண்ணோம்னா கம்பேர் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க, புக்ல இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரியும், புக் திஸ் இஸ், இதுதான் நம்ம இப்ப பார்க்கிறோம். பாருங்க. எஸ், பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன் இந்த இடத்த. இப்ப பாருங்க, கே போதும், திஸ் இஸ் என்ன பாருங்க, KSP is equal to x n plus m y m n plus m. இங்க n plusனா இங்க n, இங்க m minusனா இங்க m. அது அப்படியே நம்ம எழுதினதுலயும் ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம எழுதியிருக்கிறது பாருங்க, இங்க பாருங்க, மிஸ் எழுதினது நான் இவ்வாறு இந்த இடத்துல பார்த்துக்கோ, n plus மேல n, m minus மேல m. இப்ப ரெண்டும் ஒன்றுதான். இப்ப நம்மளுடைய புக்குக்கு வருகிறோம். இப்ப இந்த அளவு இதெல்லாம் தெரியணுமானா இந்த அளவு தெரிய வேண்டாம், இதோடைய புக்ல இருக்கிறத டீச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப அவங்க இது போதும். இப்ப இதாம வேணும் எனக்கு. KSP, KSP, SP என்றால் solubility product, தமிழ்ல கரைதிறன் பெருக்கம். புரியுதா? எஸ், இத கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல என்னவா கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க, சமன்படுத்தப்பட்ட சமநிலை சமன்பாட்டில் உள்ள வேதி வினைக்கூறு. இது போதும், படிக்கலாம். சமன்படுத்தப்பட்ட சமநிலை சமன்பாட்டில் உள்ள வேதி வினைக்குறு குணகங்களை அடுக்குகளாக கொண்ட, அதாவது இந்த குணகங்கள்ங்கிறது இங்க என்னவா இருக்கு, அடுக்குகளாக கொண்ட பகுதி கூறு அயனிகளின் மோலார் செறிவுகளின் பெருக்கு தொகை. அதாவது இது ஒரு மோலார் செறிவு, இது ஒரு மோலார் செறிவு. அது என்ன சொல்றாங்கன்னா பகுதி கூறு அயனிகள், அதாவது அதில் உள்ள அயனிகள் எக்ஸும் ஒய்யும் அதில் இருக்கிற அயனிகள், அதோடைய செறிவின் பகுதி கூறு அயனிகளின் மோலார் செறிவின் பெருக்கு தொகை. இதுக்கு பேர், இப்படி போறதுக்கு பேரு தான் மோலார் செறிவு. இன்டென்ட் போறதால அதுக்கு பெருக்கு தொகை என்னன்னு சொல்றாங்க, கரைதிறன் பெருக்கம் என வரையறுக்கப்படுகிறது. அவ்வளவுதான். சோ சமன்படுத்தப்பட்ட சமநிலை சமன்பாட்டில் உள்ள வேதி வினைக்கூறு குணகங்களை அடுக்குகளாக கொண்ட, அதாவது இந்த குணகங்கள் தான் உனக்கு இங்க என்ன இருக்கு, அடுக்குகளாக கொண்ட பகுதி கூறு அயனிகளின் மோலார் செறிவின் பெருக்கு தொகையை நீங்க என்ன சொல்ற, கரைதிறன் பெருக்கம் என சொல்கிறோம். கரைதிறன் பெருக்கமா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சாலிபிலிட்டி. இது வந்து கரைதிறன், அதோடைய பெருக்கம் என்றால் மல்டிப்ளை, அதனால அதை என்ன சொல்லுவாங்க, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டது எப்படின்னா KSP. இப்ப அவ்வளவுதான். சோ இப்ப இதுவரைக்கும் நடத்தினது என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல நீங்க ஸ்பாரிங்லி சாலிபிள், அதாவது சரியாக கரையாத ஒரு வீழ்படிவை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான நாலேஜ். புரியுதுங்களா? எஸ், அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எஸ்மா போறோம். இது பாருங்க, இதை நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம். எஸ், இந்த சமன்படுத்தப்பட்ட சமநிலை சமன்பாட்டில் உள்ள வேதிவினை கூறு குணகங்களை அடுக்குகளாக கொண்ட பகுதி கூறு அயனிகளின் பெருக்கு தொகை என வரையறுக்கப்படுகிறது. இது வந்து இப்ப நம்ம பேசுனதுதான். ஓகே, குறிப்பிட்ட அயனி சேர்மத்தின் பகுதி கூறு அயனிகளை கொண்டுள்ள கரைசல்களை ஒன்றாக கலக்கும் பொழுது குறிப்பிட்ட அயனி சேர்மத்தின் பகுதி கூறு அயனிகளை கொண்டுள்ள கரைசல்களை, அதாவது காமன் அயான் கலக்கும் பொழுது அந்த அயனி சேர்மம் வீழ்படிவு ஆகுமா என்பதை தீர்மானிக்க இந்த கரைதிறன் பெருக்க மதிப்புகள் உதவுகின்றன. இப்ப இதுக்கு எதுக்கு சொன்னோம்னா, இப்ப எடுத்துக்காட்டுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லெட் குளோரைடை இருக்கிற லெட்டை நம்ம எடுக்கணும்னா HCl ஊத்துறோம். அப்ப ரெண்டுக்கும்
இதுல இருப்பது லெட் குளோரைடு குளோரைன். அப்ப இதுல இருக்கிற ஒரு காமன் அயனியை கொண்டுள்ள ஒரு கரைசலை ஊத்தும் பொழுதுதான் இதுல இருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது, லெட்ன்னு கிடைக்கிறது. அததான் இங்க சொல்றாங்க. குறிப்பிட்ட பகுதி கூறு அயனிகளை கரைசல்களை ஒன்றாக கலக்கும் பொழுது அந்த அயனி சேர்மத்தின் வீழ்பிடிவாக மாறுமா அப்படிங்கிற தீர்மானிக்க இந்த கரைதிறன் பெருக்க மதிப்புகள் உதவுகின்றன. இப்ப ரெண்டு பேரையும் சேர்த்தா உனக்கு பிரிசிபிடேட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு தான் இந்த மதிப்புகள் உருவாகின்றன. இதுதான் நமக்கு முக்கியம். எப்படின்னு பார்க்கலாம். பகுதி கூறு அயனிகளின் மோலார் செறிவுகளின் பெருக்கல் பலன், அதாவது அயனி பெருக்க மதிப்பானது கரைதிறன் பெருக்க மதிப்பை விட அதிகமாக உள்ள பொழுது சேர்மம் வீழ்படிவாகிறது. அதாவது ஒரு உப்புக்கு ரெண்டு விஷயம் இருக்குமா. இப்ப நம்ம ஒரு உப்பை இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இப்ப நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஒரு உப்பு, இதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கிற உப்பு எடுத்துக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச உப்பு எடுத்துக்கிறேன், சில்வர் குளோரைடு. இது ஸ்பேரிங்லி சாலிபிள், அதாவது முழுசும் கரையாது, பாதி அளவே கரையும், பாதி அளவே கரையும் உப்பு, கரையும் கெமிக்கல்ஸ், வேதிவினை பொருள் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப இந்த இது இப்படி இருக்கும். நல்லா பாருங்க, சில்வர் குளோரைடு இங்க இருக்கு. அது எப்படி இருக்குன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். அது ஒயிட். என்ன ஒயிட் அப்படின்னா கர்டி ஒயிட் அப்படிம்பாங்க. கர்டி ஒயிட். கர்டி என்றால் தயிர் போன்ற வெள்ளை வீழ்படிவு வருகிறது. சில்வர் குளோரைடுக்கு நான் என்ன போடுறது, தயிர் போன்ற வெள்ளை வீழ்படிவை உடைய ஒரு சாலிட், அதுதான் இதுல இருக்குது. புரியுதுங்களா? இப்ப இதுல நான் என்ன சொல்றேன், தயிர் தயிர்னு சொல்றேன். இப்ப இதுல நான் யார விடுறேன்னா NaCl, யாரு, உப்பு. உப்பை கரைச்சி இந்த தயிர் போல இருக்கிற AgCl விடுகிறேன். இப்ப இதுல AgCl Cl இருக்கு, NaCl Cl இருக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கும் பொதுவான ஒரு அயனியை நான் என்ன பண்றேன், இந்த இடத்தில் சேர்க்கிறேன். சேர்க்கும் பொழுது இந்த சரியாக வீழ்படிவு அடையாத இந்த சில்வர் குளோரைடு இப்ப உனக்கு நன்றாக வீழ்படிவு ஆகுமா ஆகாதா, அததான் இப்ப பார்க்க போறோம். இப்ப அதுக்கு இந்த AgClக்கு ரெண்டு இருக்குமா. இப்ப நான் சொல்லிட்டேன், AgCl தயிர் மாதிரி இருக்கும், அதுல உப்பை கரைச்சி ஊத்த போறேன். அதுக்கப்புறம் அது அந்த பன்னீர்ல எல்லாம் சொல்லுவாங்களா, பன்னீர்லாம் இப்ப வாங்கி நல்ல பாலை உப்ப பால்ல நல்லா காய்ச்சிட்டு எலுமிச்சை பழத்தை புரிஞ்சிட்டா அப்படியே திரி பாலா மிதக்கும். அது மாதிரிதான் இருக்கும் இந்த சில்வர் குளோரைடு. இப்ப அதுல நான் உப்பு ஊத்து போடுறப்ப அது வீழ்படிவா ஆகுதா இல்லையாங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இந்த இடத்துல அந்த சில்வர் குளோரைடுக்கு ரெண்டு இருக்குமா. ஒண்ணு அயனி பெருக்கம். இது டீச்சிங்காக யூஸ் பண்ண இது போதும். இப்ப உனக்கு வேணுங்கிறது சில்வர் குளோரைடு வீழ்படிவா ஆகுமா ஆகாது, அதுதான் கேள்வி. அப்ப அந்த சில்வர் குளோரைடுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்ன நான் KIங்கிறேன், இன்னொன்னு KSP அப்படிங்கிறேன். K அயனி என்றால் என்னது, இது அயனி பெருக்கம் அப்படின்னு பேரு இருக்கு. அயனி பெருக்கம். இது என்னன்னா கரைதிறன் பெருக்கம், சாலிபிலிட்டி ப்ராடக்ட். இப்பதானே பார்த்தா கரைதிறன் பெருக்கம். இப்ப ஒரு பீக்கர்ல இருக்கிற சில்வர் குளோரைடு அதோடைய அயனி பெருக்கமானது 5ன்னு வச்சுக்கோங்க, வெறும் 5. அதுல நீ திரும்ப உப்பை NaCl கரைத்து ஊத்தும் பொழுது இதுல இருக்க சில்வர் குளோரைடு செறிவு 5 பேர் இருக்காம்பா. இன்னும் AgCl ஊத்தும் பொழுது இந்த இதுல இருக்கிற எண்ணிக்கை AgCl அயனிகளின் எண்ணிக்கையானது 10, 20, 30 அப்படின்னு கொஞ்சமா அது என்னவாகுது, அயனி பெருக்கம் அடைகிறது. ஆரம்பத்துல எவ்வளவு இருந்தா 5 இருந்தா, நேரம் ஆக ஆக அது என்னவாயிருக்கு 10, 15, 20 அப்படின்னு அதுல பெருக்கம் அடைகிறது. எது, சில்வர் குளோரைடுல பெருக்கம் அடைகிறது. இப்ப 5 இருந்தவன் எனக்கு சொல்றாங்க மிஸ் 50ங்கிற பேரை தாண்டிட்டானா இது என்னவாயிடும்னா வீழ்படிவாக படியும். எது, அந்த சில்வர் குளோரைடு 50 பேருக்கு மேல வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, செட்டில் ஆயிடுவாங்க. இதுதான். இப்ப அந்த 50 அப்படிங்கறதுதான் தாண்டிட்டா அதை நீ என்ன சொல்லணும், KSP சொல்லணும். 50 கீழே இருந்தா அவனுடைய இதை KIன்னு சொல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் மார்க் 100க்கு 40 அப்படின்னா 40க்கு மேல அந்த ஸ்டூடெண்ட் பாஸ்ன்னு சொல்லி வச்சிடறாங்க மிஸ். 40 கீழே இருந்தா என்ன பண்றாங்க, ரெட்டிங்ல அண்டர்லைன் பண்ணி ஃபெயிலு அப்படின்னு சொல்லி பேரண்ட் மீட்டிங் கூப்பிட்டு வராங்க.